ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிளாஸ் 11க்கான வீடியோ தான். சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. டெரிவேட்டிவ்னா என்ன, ஸோ எப்படி டிஃபரன்ஷியபிள் பண்ணுறது, ஸோ செயின் ரூல்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனை இப்போ உங்கள் கையில் கொடுத்தா உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரியும் சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இந்த செஷனில் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும், ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த டெரிவேட்டிவை கண்டுபிடிப்போம், ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவை எப்படியெல்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதோட இன்னும் சிம்பிளான சில ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் சரியா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10.5ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். பர்டிகுலராக இந்த செஷனில் நான் எல்லா எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணலான்னு இருக்கேன் சரியா? ஸோ 10.5ல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் புக்கில் இந்த 10.5 எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க, செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு ஒரு குட்டியான ஒரு ரீகால் தான். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை லாகரிதமிக்கை வச்சு எப்படி சால்வ் பண்ண முடியும், ஸோ ஹையரோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஐடியாஸ் தான் நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம் சரியா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். சரி, இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸசைஸ்ல எல்லாமே உனக்கு பேசிக்கா y இஸ் ஈக்குவல் டு அப்படியே கொடுத்துட்டாங்க, y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னே கொடுத்துட்டாங்க சரியா? ஸோ இது ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, explicit function. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எக்ஸ்பிளிசிட் டெரிவேட்டிவ் டிஃபரன்சியேஷன் சரியா? ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஒய் பை டிஎக்ஸை நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம எழுதி போட்டுருவோம் ரைட்டா? ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸு ஒய்ல இருக்கும் சரியா? ஸோ அதை பிரிக்க முடியாது. y is equal to வெறும் x f of x மாதிரி நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது, ரெண்டுமே இன்பில்டா உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி, ஸோ இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 5 எக்ஸ் ஒய் பவர் 5 ஓகே இஸ் ஈக்குவல் டு 6 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் இப்போ எக்ஸையும் ஒய்யும் நம்மளால பிரிச்சு எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது, y is equal to f of x எழுத முடியாது இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறது implicit function. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், xy is equal to sin x square y plus 5 ஓகே 5x இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனுமே என்னது implicit function. ஸோ இப்படி கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். y is equal to f of x அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியாம அந்த ஃபங்க்ஷனே எக்ஸோ ஒய்லையும் இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸா உங்க புக்ல மேபி டிஒய் பை டிஎக்ஸே எங்கெங்கெல்லாம் ஒய் வருதோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போடுவோம். ஆனா நான் இங்க உங்களுக்கு கொடுக்குற பர்சனல் சஜஷன் என்னன்னா, ஸோ ரெண்டு வேரியபிளுமே தனித்தனியா பாருங்க. அதாவது இங்க இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 5x ஒய் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லி இல்லை, we are differentiating only differentiating the given function. கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதாவது நீங்க எங்க எக்ஸ் வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்றீங்களோ எக்ஸ் வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டிஎக்ஸ்ன்னு போடணும். ஏன் டிஎக்ஸ், நம்ம இங்க எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனுக்காக. ஸோ இப்போ நான் இது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன், 3x ஸ்கொயர். ஸோ இங்க நான் எக்ஸுங்கிற வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன்னா அதை இண்டிகேட் பண்றதுக்கு டிஎக்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் ஒய் அப்படிங்கிற வேரியபிளை இங்க டிஃபரன்ஷியேட் பண்றேன், 2y. ஒய்ங்கிற வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றதுனால dy பிளஸ் 5. ஸோ இங்க யூவி மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண இங்க 1. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கிற இண்டிகேஷனுக்கு dx. ஸோ y to the power 5 அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிளஸ். ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்க போறேன், எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 5, y to the power 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 y to the power 4. இங்க நான் ஒய்யை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு dy சரியா? ஸோ இஸ் ஈக்குவல் டு
6 into, ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 2x dx, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறேன் இண்டிகேஷனுக்காக. ஸோ டிஒயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு டிஎக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ இங்கே என்ன இருக்கும் 2y dy, ஓகே, ப்ளஸ் 5x, 5 5s are 25x போட்டுக்கலாமா? எஸ் 25x y to the power 4 dy is equal to, dx எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா? இங்க எவ்வளவு இருக்கும் 12x dx, ஓகே, so minus 3x square dx minus 5y to the power 5 dx. so dy காமனா எடுத்தேனா என்ன கிடைக்கும் 2y plus 25 x y to the power 4 is equal to, dx காமனா எடுத்தேன் அப்படின்னா 12x minus 3x square minus 5y to the power 5. ஓகே, ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு கொஸ்டின் எடுத்து நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ dy by dx அப்படிங்கிறது ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாமா? dy by dx is equal to 12x minus 3x square minus 5y to the power 5 divided by 2y plus 25xy to the power 4. ஸோ இதை எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? dy by dx எப்படி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணுங்கிறது புரிஞ்சுதா? ஸோ இதை மாதிரி இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.17 சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதில் dy by dx கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட்டிங் the above equation நமக்கு என்ன கிடைக்கும்? equation we get. சரியா? ஸோ இப்படி பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? x வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx போடணும், y வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா dy போடணும். சரியா? ஸோ இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இங்க x வேரியபிள் தான் இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் dx பிளஸ், ஸோ அதே மாதிரி இங்க 2y, y டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் dy, ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? 2y dy is equal to minus 2x dx வருமா? எஸ். ஸோ அப்போ dy is equal to, dy இங்க dx இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, dy by dx is equal to, ஸோ இங்க 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இங்க வெறுமனே எது மட்டும் இருக்கும்? minus x divided by y மட்டும் இருக்குமா? ஸோ this is the required answer, dy by dx value. சரியா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? find the slope of the tangent line to the graph. இந்த கிராஃபுக்கு நம்ம tangent line கண்டுபிடிக்கணும். tangent லைன்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் dy by dx கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்லோப். ஸோ tangent லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோப் எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? x is equal to 1ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கணுமா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? டு ஃபைண்ட் dy by dx. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற டெரிவேஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y square plus x square plus y square is equal to 4. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட்டிங் the above equation we get 2x plus, sorry 2x, இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன், ஸோ அதனால dx, 2y, y டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் dy, கான்ஸ்டன்ட் 0. ஸோ இங்க என்ன 2 கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த y dx 5 dy is equal to x minus x dx வருமா? minus x dx வருமா? yes, fine. So what is my dy by dx is equal to minus x by y. ஸோ இது வந்து எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன், ஸ்லோப் m is equal to dy by dx எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? at x is equal to 1ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ dy by dx ஓட வேல்யூ என்ன? ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? dy by dxங்கிறது என்னது? minus x by y. ஸோ yக்கு பதிலா நீங்க என்ன போட்டுப்பீங்க அப்படின்னா எஸ் y. ஸோ yக்கு பதிலா நீங்க என்ன போட்டுப்பீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல, ஓகே ஃபைன், let me write. So let me erase this. So at x is equal to 1, y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். at
x is equal to 1. y ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர். ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். x ஸ்கொயர் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ அப்போது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வருமா? எஸ். So we will be getting y is equal to plus or minus y is equal to plus or minus √3 ன்னு கிடைக்குமா? So let me write it clearly. So y is equal to plus or minus √3 ன்னு கிடைக்கும். Okay, done. So y is equal to plus or minus √3. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஸோ 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன பாயிண்ட்? எக்ஸ் வந்து 1 இருக்கும் போது √3 ஒரு பாயிண்ட், அண்ட் எக்ஸ் 1 இருக்கும் போது -√3 ஒரு பாயிண்ட். ஸோ ஸ்லோப் இந்த 2 பாயிண்ட்லேயும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ m இஸ் ஈக்குவல் டு, ஸோ dy/dx எந்த பாயிண்ட்ல 1, √3ல கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும்? -x அப்படிங்கிறது 1 இல்லையா? ஸோ 1 டிவைடட் பை √3, இது ஒரு ஸ்லோப். ஸோ அதுவே m இஸ் ஈக்குவல் டு dy/dx போடும்போது you will be getting 1, -√3 இருக்குமா? ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/√3ங்கிறது இன்னொரு ஸ்லோப். சரியா? ஸோ இதுதான் வந்து 2 ஸ்லோப்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல 2 ஸ்லோப் இந்த டேஞ்சன்ட் லைன்ல வரைய முடியுது. ஸோ ஒரு ஸ்லோப்போட வேல்யூ -1/√3, இன்னொரு ஸ்லோப்போட வேல்யூ 1/√3 இந்த பர்டிகுலர் கிராஃபுக்கு. சரியா? ஸோ ஏன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் இல்லையா? ஸோ அதனால அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல 2 ஸ்லோப் வர மாதிரி இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதுவுமே நான் சொன்ன ஐடியா வச்சு சால்வ் பண்ணுங்க. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் dy/dx. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம இதைத்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் த above equation, differentiating the above equation, we get என்ன கிடைக்கும் நமக்கு? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4x³ பிளஸ் இது uv-ல சால்வ் பண்ணுவோமா? ஏன்னா u ஒரு வேரியபிள் தான், ஸோ ஒரு வேரியபிள் தான். என்னது yu அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் தான். ஸோ அப்போ அது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் சம் வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வேரியபிளா கன்சிடர் பண்றதுனால ரெண்டுத்தையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ முன்னாடி இடத்துல நான் இங்க வந்து என்ன எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ நம்ம dxங்கிறது போடணும் இல்லை? ஸோ இங்க எக்ஸை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன், யூ ஹேவ் டு புட் dx. அதுக்கப்புறம் பிளஸ் இந்த இடத்துல வாங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், தட் இஸ் 2x. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன், dx வரும். ஸோ v அப்படியே வச்சுக்கிறேன், தட் இஸ் y³ அப்படியே வச்சாச்சு பிளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? x² அப்படியே வச்சுட்டு y³ டிஃபரன்ஷியேட் பண்றேன், 3y². ஸோ இங்கே dy இல்லையா? ஸோ -5y⁴ இங்கே dy வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றேன், which is equal to, ஸோ இங்கே 2 dx x டிஃபரன்ஷியேட் பண்ண 1, அப்போ x வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கிற dx. ஸோ அடுத்தது கான்ஸ்டன்ட், அது 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ dx எல்லாம் ஒரு பக்கமும் dy எல்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த dy ரெண்டுமே இங்கேயே இருக்கட்டும். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? 3x² y² dy minus 5y⁴ dy is equal to 2dx minus 4x³ dx minus 2y³ x dx அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ மைனஸ் மைனஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ dy வந்து வெளியே காமன் எடுத்துருங்க. ஸோ dy வெளியே காமன் எடுத்தா 3x² y² minus 5y⁴ is equal to, ஸோ இங்கே dx காமன் எடுத்தீங்கன்னா 2 minus 4x³ minus 2xy³ இல்லையா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா, ஸோ dy/dx தானே கண்டுபிடிக்கணும். ஸோ dy/dx is equal to, ஸோ 2 minus 4x³ minus 2xy³ divided by 3x² y² minus 5y⁴. So this is the required dy/dx expression. சரியா? ஸோ எப்படி implicit ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் 10.20 சால்வ் பண்ணலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? sin y is equal to y cos 2x. ஸோ இதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். differentiating the above equation
எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. above equation. ஓகே, ஸோ சைன் ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ் ஒய். ஸோ ஒய் இங்கே நான் ஒய் வேரியபிள் இருக்கிறது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே யூவி மெத்தட் இல்லையா? ஸோ யூ அப்படிங்கிறது என்ன ஒய். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய்னு வரும். காஸ் 2x அப்படியே இருக்கும். ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கணும். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2xன்னு வருமா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 2x நான் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். அப்போ வெறும் 2 வரும். ஸோ இங்கே dx வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இங்கே dx. ஸோ இப்போ dy எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ இங்கே cos y dy மைனஸ் காஸ் 2x dy இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும்? -2 y sin 2x into dx. சரியா? ஸோ dy காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ இங்கே dy into cos y minus cos 2x is equal to -2 y sin 2x dx. ஸோ ஆன்சர் என்னன்னு வருது? which is equal to dy by dx is equal to, so -2y sin 2x divided by cos y minus cos 2x ன்னு வருது. So this is the required dy by dx. ஸோ எவ்வளவு ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. சரி, ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிறது லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ லாகரிதமை வச்சு நம்மளால டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக பண்ண முடியும். எப்படி எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, y இஸ் ஈக்குவல் டு நிறைய ஃபங்க்ஷன் ஆஃப் y g ஆஃப் எக்ஸு, அதாவது நிறைய ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை டிவைட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆர் y அப்படிங்கிறது f of x divided by g of x into h of x. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம u by v மெத்தடில் சால்வ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இங்கே வந்து u v w எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ அது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம். லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அது மட்டும் இல்லாமல் பவரில் இருக்கும்போது y is equal to function of x, பவர்லேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சில கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா லாக் எடுப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லாக் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லாக் எடுப்போம். சரியா? g ஆஃப் எக்ஸ் h ஆஃப் எக்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கேயும் log of y is equal to இந்த இடத்துல log of so f of x divided by g of x into h of x. ஸோ சம்மில் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லாக் இப்போ எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ என்ன லாகோட ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம் என்ன? ஸோ லாக் ஆஃப் a இன்ட்டு பியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ லாக் a ப்ளஸ் லாக் பின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி log of a divided by b எப்படி எழுதிக்கலாம்? ஸோ log of a minus log b எழுதிக்கலாமா? ஸோ now இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, log y is equal to log f of x plus log g of x plus log h of x. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இப்படி எழுத முடியுமா நம்மளால? எஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி தான் இல்லையா? ஸோ 1/y dy இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவீங்க. ஸோ லாக் யூஸ் பண்ணுறதுனால இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால எப்படி பண்ண முடியும்? டிஃப்ரென்ஷியேட் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த y டு த பவர் y இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு பவருமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம log taking log on both sidesல log y is equal to log of f of x to the power g of x, that is equal to g of x log f of x. Okay, yeah. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். சரியா? யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் அதுதான் ஐடியா. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்
ஸோ இங்கேயுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நார்மல் UVWல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், கொடுத்துருக்கிற y ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுங்க. ஸோ லெட் மீ ரைட் இட், சைடில் எழுதிக்கலாம் சரியா. ஸோ y is equal to square root of x square plus 4 into sin square x into 2 to the power x சரியா. ஸோ இதை வந்து இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், log y is equal to log of இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதலாம்ல, square root of x square plus 4 into sin square x into 2 to the power x சரியா. ஸோ இப்போ நம்ம லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் log of root of x square plus 4 இது ஒன்றும் ப்ளஸ் log of sin square x இது ஒரு ஃபங்க்ஷனும் ப்ளஸ் log of 2 to the power x இது ஒரு ஃபங்க்ஷனாகவும் வரும் சரியா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் சரியா. டிஃப்ரென்ஷியேட்டிங் the above equation we get. ஸோ நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/y dy is equal to, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ log root of this thing டிஃப்ரென்ஷியேட் பண்ண log root of x square plus 4. ஸோ தென் இந்த ரூட்டுக்குள் இப்போ வந்து root of x square plus 1 நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 அதாவது எக்ஸா வச்சு 1/root of x square plus 4ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த root of x square plus 4 நம்ம என்ன பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, ஸோ 1/2 ஸோ x square plus 4 to the power என்னது 1/2 1/2 minus 1 அப்போ minus 1/2ன்னு வருமா. ஸோ root x square plus 4 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். பின்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த x square plus 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வருமா. ஸோ that's it. ஸோ ப்ளஸ், ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா log of sin square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/sin square xன்னு வரும். பின்ன sin square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 into 2 முன்னாடி வந்துடும் sin x இல்லையா. ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x அதுக்கப்புறம் ப்ளஸ், ஸோ இங்கே 1/2 to the power x இல்லையா. ஸோ 2 to the power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 to the power x into log 2ன்னு வருமா. that's it. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை தான் என்னென்னு எழுதிக்க போகிறோம், எஸ். ஸோ இங்கே என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து x square plus 4 வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்தோம்னா root of x square plus 4. ஸோ அந்த root of x square plus root of x square plus 4 மல்டிப்ளை ஆகும்போது வெறும் x square plus 4ன்னு வரும் இல்லையா. டன். ஸோ தென் வாட் எல்ஸ் ப்ளஸ், ஸோ இங்கே என்ன வரும், இதை வந்து sin 2xன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ யூ வில் பி கெட்டிங் sin 2x divided by sin square xன்னு வரப்போகுது ப்ளஸ். ஸோ இங்கே 2 to the power x 2 to the power x கேன்சல் ஆகிட்டு வெறும் log x மட்டும் வரும், log 2 மட்டும் வரும். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், dy எல்லா பக்கமும் வந்து சாரி இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கேயுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே dx இருக்குமா. ஸோ ஐ எம் டேக்கிங் dx as காமன் இல்லையா. ஸோ இங்கே dx இருந்திருக்கும். ஸோ we are differentiating y with respect to x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ dy by dx கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ dy நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே நம்ம ஒரு விஷயம் போட மாட்டோம். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பிரஷனுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கேயுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dx மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கேயுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dx மல்டிப்ளை ஆகும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு y இன்டூ, ஸோ இங்கே என்ன கிடைக்கும், x டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் sin 2x divided by sin square x plus log x. So log 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ dy by dx is equal to yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ அதாவது root of x square plus 4 into sin square x into 2 to the power x, x divided by x square plus 4 plus sin 2x divided by sin square x plus log 2. Okay, so this is the answer for this question. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ வாட் இட் இஸ், y is equal to இங்கே என்ன இருக்குது, x to the power 3/4
square root of x square plus 1 divided by 3x plus 2 to the power 5. ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் வந்து இங்கே வந்து எனக்கு இங்கே sin 2x டிவைடட் பை sin ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது. இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் இல்லையா? 2 into sin x cos x இருக்கு இல்லையா, டிவைடட் பை sin ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ஒரு sin x கேன்சல் பண்ணிட்டு this can be written as 2 cot x கூட எழுதிருக்கலாம். சரியா? தட் இஸ் யோர் விஷ், நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்குமே வந்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஸோ எல்லாமே இருக்குது. ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து டிவிஷன்லையும் இருக்குது, மல்டிப்ளிகேஷன்லையும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கேயுமே லாக் எடுக்க போகிறோம். taking log on both sides. Log y is equal to log of x to the power 3 by 4 square root of x square plus 1 divided by 3x plus 2 the whole to the power 5. சரியா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்க போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ லாக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி. ஸோ அப்போ இங்கே எப்படி வரும்? லாக் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 3 by 4 இன் ப்ளஸ் லாக் ஆஃப் ரூட் எக்ஸ் square plus 1 minus log of 3x plus 2 to the power 5. சரியாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 3 by 4 முன்னாடி வந்துடும். ஸோ வாட் இட் இஸ் log x to the power 3 by yeah, so wait a second. Okay, so next plus 1 by 2. okay, so log of x square plus 1 வரப்போகுது இல்லையா? டன். ஸோ மைனஸ் பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம் இல்லையா? 5 log of 3x plus 2. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். differentiating the above equation with respect to x. with respect to x ஆல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? ஸோ y அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y. ஸோ இங்கே dy வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இங்கே dx போடுறோம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம dxால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன வரும்? 3 by 4. ஸோ இது 1 by x ப்ளஸ் 1 by 2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x இல்லையா? மைனஸ் 5 into 1 divided by 3x plus 2. ஸோ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3ன்னு வரும் இல்லையா? ஸோ ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ வாட் யூ கெட்? ஸோ அப்போது dy by dx அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு y இன்டூ. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். x கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே எல்லாமே எழுதிக்கலாம். ஓகே, வாட் இட் இஸ் 3 by 4x. ஓகே, ப்ளஸ் x divided by x square plus 1 minus 5 3s are 15. 15 divided by 3x plus 2. Okay, wow. Fine. So what is my dy by dx? dy by dx is equal to x க்கு பதிலா y க்கு பதிலா நம்ம என்ன போடணும் அந்த வேல்யூ. So 4 square root of x square plus 1 divided by 3x plus 2 to the power 5 into 3 by 4x. okay, plus x divided by x square plus 1 minus 15 divided by 3x plus 2. So this is the answer for this question. சரியா? ஸோ லாகை யூஸ் பண்ணி இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ நார்மலி சம் கான்ஸ்டன்ட்டை பவரில் இப்போ வந்து பவரில் ஃபங்க்ஷன் இருக்குது, பேஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது. பவர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இல்லை பேஸ்லையும் பின்ன வந்து பவர்லையும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இல்லை பவரில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருந்து பேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த 3 ஐடியா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது. சரியா?
ஸோ பவரில் தான் ஏ இருக்குது, பவரில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஏ அப்படிங்கிறது என்ன இஸ் அ கான்ஸ்டன்ட், அந்த ஏ முன்னாடி கொண்டு வருவீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ மைனஸ் ஒன் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு பண்ணி எழுதிப்பீங்க சரியா. ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவே டி பை டிஎக்ஸ் ஆஃப், ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை ஒரு பேஸ் ஏயா இருந்து ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏ டு த பவர் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஏ டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸ் தான் வரும் சரியா. இது கூட என்னன்னா லாக் ஆஃப் ஜி லாக் ஆஃப் இந்த ஏ. ஸோ ஏ டு த பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏ டு த பவர் எக்ஸ் லாக் ஏன்னு போடுவோமா. ஸோ அதே மாதிரி தான் ஏ டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸ் போட்டுட்டு லாக் ஏ போட்டுட்டு இன்னும் அடிஷனல் என்ன பண்ணுவீங்க ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கணும் சரியா. ஸோ இதுக்கப்புறம் இந்த நாலாவதாக படிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும் சரியா. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லை. ஸோ அந்த லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன் இது இந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் என்ன இதுதானே. ஸோ நம்ம இதுக்கு லாக் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ லாக் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு இங்கே. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லெட் மீ இரேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைட் இட் கிளியர்லி. சரி ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன ஐடியா யூஸ் பண்ணுறனோ அதே ஐடியாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ லாக் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸோ லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் லாகரிதமிக் பேசிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி தான் இங்கே நான் எழுத போகிறேன். ஸோ வாட் இட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. எஸ். ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால். ஸோ அப்போ என்ன வரும் 1 by y வாட் இட் இஸ் dy by dx which is equal to uv மெத்தடில் சால்வ் பண்ணுவோமா. இது u இது vன்னு சொல்லிட்டு ஸோ அப்போது யூவை ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம யூவி மெத்தடில் ஃபஸ்ட் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கும் கரெக்டா. எஸ். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் லாக் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ 1 by எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் வாட் இட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒய் அந்த போ கொண்டு போய் எழுதிக்கிறேன். ஸோ dy by dx is equal to ஸோ வாட் இட் இஸ் y into ஸோ இதை ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறேன். எஃப் டேஷ் ஆஃப் சாரி g of x f dash of x divided by f of x okay plus g dash of x log f of x okay. ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ஸோ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதானே எடுத்திருக்கேன் அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா இப்படி தான் கிடச்சிச்சு சரியா. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் log of f of x into g dash of x சொல்லி இந்த ஃபார்முலாவை போட்டாவே போதும் ஆன்சர் கிடச்சிடும் சரியா. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா. இந்த கொஸ்டினை ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம் ஓகே. ஸோ வாட் இட் இஸ் y is equal to x root xன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன. ஸோ d by dx of f of xோட f of x g of x இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஸோ f of x g of x அப்படியே எழுதிப்பீங்க. ஸோ இன்டூ வாட் இஸ் என்ன ஃபார்முலா g of x f dash of x divided by f of x plus what it is log of f of x
அதுக்கப்புறம் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இப்படி தான் வரும், ரைட்? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணும்போது, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? கீழே இருக்கிற பேஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், மேலே இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ரெண்டுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் இல்லையா? எஸ், ரூட் ஆஃப் எக்ஸை எக்ஸ் டு த பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? எஸ். ஸோ அதே மாதிரி ஜி டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 1/2. ஸோ எக்ஸ் டு த பவர் -1/2ன்னு வரும். அதை நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை தான் என்ன பண்ணிக்க போகிறோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். d/dx of, so what it is, x to the power root x, that is equal to, so x to the power root x into, so இங்க g of x அப்படிங்கிறது என்னது? root x இல்லையா? so f dash of x அப்படிங்கிறது என்னது? 1 இல்லையா? divided by x is plus what it is, log of f of x. so log of f of xங்கிறது என்னது? log of x. so அதுக்கப்புறம் what is g dash of x? 1/2 into root x ன்னு வருமா? அவ்வளவுதான். சரியா? ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. which is equal to x root x into, ஸோ இதில் எடுத்து கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். 1/root x ன்னு வருமா? எஸ், 1/root x plus log x divided by 2 root x ன்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன வரும்? x root x into what it is, so 2 plus log x divided by 2 root x ன்னு சொல்லி வரும். so this is the answer for this question. சரியா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இட்ஸ் ஈஸி, ரைட்? ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுக்கெல்லாமே ரொம்ப ஈஸியாக நான் ஒரு சில ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இங்கே ரீகால் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் எங்கே ரூட் ஆஃப், ஓகே, ஸோ 1 minus x divided by 1 plus x, எங்கே நீங்கள் ரூட் ஆஃப் இது பார்த்தாலும் நீங்கள் எக்ஸோட வேல்யூவை என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க அப்படின்னா cos 2x சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சரியா? எதுக்காக நம்ம cos 2x சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எதுக்காக cos 2x சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரூட் ஆஃப் 1 minus cos 2x divided by 1 plus cos 2xோட வேல்யூ என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஆல்ரெடி டிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். என்ன? 1 sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னன்னு படிச்சிருப்பீங்க? 1 minus cos 2x divided by 2ன்னு படிச்சிருக்கோமா? ஸோ அதே மாதிரி cos ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1 plus cos 2x divided by 2ன்னு படிச்சிருக்கோமா? ஸோ அதே மாதிரி tan ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னது? 1 minus cos 2x divided by 1 plus cos 2xன்னு படிச்சிருக்கோமா? ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளார இங்கே என்ன வரும்? tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துருமா? ஸோ யூ கேன் ரைட் திஸ் as tan எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதிக்க முடியும். ஸோ இந்த ஐடியாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் எக்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம்? tan எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் போடுற டேபிள் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ இதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ நீங்கள் எங்கே எக்ஸ், வெயிட் அ மினிட், நீங்கள் எங்கே 1 minus x square divided by 1 plus x square, இல்லை 2x divided by 1 plus x square, அப்படியும் இல்லை 2x divided by 1 minus x square, இந்த மாதிரி எது பார்த்தாலும் எக்ஸோட வேல்யூவை எப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்? tan xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x is equal to tan xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? இந்த 3 கண்டிஷனுக்குமே எக்ஸோட வேல்யூவை நீங்கள் என்னென்னு பண்ணிப்பீங்க? tan xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே நான் இந்த ஃபார்முலாஸ் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் படிச்சிருந்த ஃபார்முலாஸ் தான். சரியா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே tan xன்னு சப்ஸ்டியூட் பண்ண இங்கே என்ன வருது? 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 plus tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வருதா? ஸோ இந்த ஃபார்முலா எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? tan 2x ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் நம்ம?
tan 2x is equal to 2 tan x divided by 1 minus tan square x ன்னு படிச்சோமா? ஸோ இதுவே cos 2x வந்து in terms of tan எப்படி எழுதுவீங்க? 1 minus tan square x divided by 1 plus tan square x ன்னு வரும் சரியா? ஸோ அதே மாதிரி what is sin 2x? sin 2x is equal to 2 tan x divided by 1 minus 1 plus tan square x ன்னு வரும் சரியா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன ஆக்சுவலி cos 2x ன்னு வருமா? ஸோ அந்த ஐடியாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி எங்கே 2x ன்னு யூஸ் பண்ணால் 2 tan x divided by 1 plus tan square x. அப்போ இது என்னது sin 2x சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே 2 tan x divided by 1 minus tan square x அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்னது it is tan 2x சரியா? ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வேற என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூவை எய்தர் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சைன் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறது என்னவாயிடும் சைன் எக்ஸ்ன்னு வருமா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க டேன்னு எடுத்துப்பீங்க. எக்ஸோட வேல்யூ எப்படின்னு எடுத்துப்பீங்க சாரி எக்ஸோட வேல்யூவை சீக்கண்ட்னு எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ என்னது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ இஸ் tan எக்ஸ் இல்லையா? எஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ரூட் ஆஃப் tan எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ tan எக்ஸ்ன்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 1 plus எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு அப்படின்னா ஸோ யூ ஹாவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ என்ன வரும் ரூட் ஆஃப் என்ன வந்துருச்சு 1 plus tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு வந்துருவீங்க எஸ் tanனா சீக்கன் எக்ஸ்ன்னு வரும் சரியா? ஸோ இதை தாண்டி இன்னொரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதை நான் மேலே எழுதுறேன். ஸோ 4x கியூப் மைனஸ் 3x அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூவை இந்த இடத்துல எதுவாக சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா ஓகே காஸ் எக்ஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா 4 காஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 3 காஸ் எக்ஸ்ன்னு வருதா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் கியூப் எக்ஸோட ஃபார்முலாவா சாரி காஸ் 3xோட ஃபார்முலாவா? ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் சரியா? சப்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்கு 1 plus எஸ். ஸோ வாட் இட் இஸ்? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். லெட் மீ erase this. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரூட்டுக்குள்ளார இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ ரூட் இல்லாமல் வெறுமனே இப்படி இருக்கு. ஸோ 1 plus எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்தாலோ இல்லை 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 plus எக்ஸ்ன்னு இருந்தாலும் ஸோ இந்த 1க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா tan π/4 சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது tan π/4 நியூமரேட்டரில் 1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும், டினாமினேட்டரில் 1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் tan x சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி tan θ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக என்னது tan θ சரியா? ஸோ டிவைடட் பை அதர்வைஸ் லெட் மீ இரேஸ் அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ நான் இதை ஃபுல்லாக இரேஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா? எஸ். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ ரூட்டுக்குள்ளார 1 மைனஸ் எக்ஸ் இல்லை டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் இல்லாமல் வெறுமனை 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை 1 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக tan θ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் tan θ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா 1 மைனஸ் tan θ டிவைடட் பை 1 பிளஸ் tan θன்னு வருமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா 1க்கு பதிலாக tan π/4 tan π/4ஓட வேல்யூ 1 தானே மைனஸ் tan θ டிவைடட் பை 1 மைனஸ் 1 பிளஸ் இந்த இடத்துல tan π/4 இன்டூ tan θன்னு எழுதிக்கலாமா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது
tan a minus b ஃபார்மேட்ல இருக்கா? tan a minus b is tan a minus tan b divided by 1 plus tan a tan b ஆ? Suppose tan pi by 4 minus theta. ஓகே, ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, எக்ஸோட வேல்யூவை tan theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ tan ஆஃப் பை பை 4 ப்ளஸ் தீட்டான்னு வரும். ஓகே, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். சரியா? நியூமரேட்டரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ், நியூமரேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். ஸோ இந்த கொஸ்டினை அந்த ஐடியா வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம்? tan thetaன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போது இங்கே y is equal to tan inverse of இங்கே என்ன வரும்? 1 plus tan theta divided by 1 minus tan theta. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? y is equal to tan inverse of இங்கே என்ன வந்துடும்? tan of pi by 4 plus tan theta divided by 1 minus tan pi by 4 into tan theta. ஸோ tan a plus b ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? tan inverse of tan pi by 4 plus thetaன்னு வருமோ? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும்? tan inverse போயிட்டு you will be getting pi by 4. ஏன்னா tan inverseங்கிறது என்னது? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ உங்களுக்கு y is equal to இதுன்னு கிடைக்கும். ஆனால் y is equal to pi by 4 thetaன்னு இருக்குது, ப்ளஸ் theta. ஸோ தீட்டானா என்ன? ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வச்சுட்டோம். அப்போ தீட்டா அப்படிங்கிறது என்னது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லையா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லையா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் தீட்டாவை. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு பை பை 4 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட. ஸோ அப்போ என்ன வரும்? dy by dx is equal to, so pi by 4 differentiate பண்ணா 0, tan inverse x differentiate பண்ணா 1 divided by 1 plus x square வருமா? so 1 divided by 1 plus x square தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். பாருங்க எவ்வளவு ஈஸியாக சப்ஸ்டிடியூஷன்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுதுன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்துச்சு அப்படின்னா 4x³ minus 3x அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா லெட் எக்ஸோட வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்க சொன்னேன்? எக்ஸோட வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? cos எக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? 4x³ minus 3x எப்படி எழுதிக்கலாம்? 4 cos cube x minus, சாரி எக்ஸ் கிடையாது, இங்கே டீட்டான் போட்டுக்கோங்க, இங்கே டீட்டான் போட்டுக்கோங்க. ஏன்னா வேரியபிள் வேற வேற மாதிரி போட்டால் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரியா? x is equal to cos theta, 4 cos cube theta minus 4 cos cube theta minus 3 cos theta. ஸோ இதோட வேல்யூ என்னது? cos 3 thetaன்னு வருமா? சரி, இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போது f of x is equal to என்னது? cos inverse of cos 3 thetaன்னு வருமா? ஸோ அப்போ cos inverse cos is என்னது? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ஸோ அதனால 3 theta மட்டும் வந்துடும். ஸோ அப்போ f of x வந்து 3 theta. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா வெயிட் அ மினிட். ஸோ நம்ம தீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? காஸ் தீட்டான்னு எடுத்திருக்கோம். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது? ஆக்சுவலி தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமோ? ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரப்போகுது. சரியா? இப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x, we get f dash of x is equal to 3 into, சரியா? 3 into 1 divided by minus 1 divided by root of 1 minus x square. So this is the answer. அப்போ minus 3 divided by root of 1 minus x square is the answer for this question. சரியா? So easy தான substitution method.
எஸ். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு வேரியபிள் டிஃபைன்டு பை த பேராமீட்டர். ஸோ உங்களுக்கு எப்படி கொடுத்துருவாங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்கும், ஒய் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, dy by dx கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டீல. சரியா? ஸோ அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டீல. இது வந்து சம் ஜி ஆஃப், ஓகே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் டீல பண்ணுவீங்க, ஓகே. ஸோ இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் டி, ஸோ இங்கே வந்து ஜி டேஷ் ஆஃப் டி, ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ அதாவது ஜி டேஷ் ஆஃப் டி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலி dy by dt divided by dx by dt. ஸோ இதுதான் dy by dt ஓட வேல்யூ, ஓகே. ஸோ அப்போ dx dt கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, dy by dxக்கே கிடச்சிருது. ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் y டேஷை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் வாட் இட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2at இருக்குது. ஸோ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2 into atன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்குது, வெறும் 2a மட்டும் கிடைக்குது. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் dy by dt dx கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ dy by dx is equal to ஸோ dy by dt divided by dx by dt, okay. ஸோ that is equal to 2a divided by 2atன்னு வருமா? ஸோ கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 1/t மட்டும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? ஸோ dy by dx இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் சால்வ் பண்ணலாமா? இப்போ x is equal to a into t minus sin tன்னு இருக்கு, ஓகே. ஸோ y is equal to a into 1 minus cos t. இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் t தான். ஸோ இப்போ நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t நான் என்ன பண்ணிக்க போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ a வந்து கான்ஸ்டன்ட், t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ மைனஸ் sin t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t இல்லையா? ஸோ அதே மாதிரி dy by dt பண்ணுறேன். ஸோ a is a constant, t-யை 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஸோ மைனஸ் cos t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும், இங்கே வெறுமனே sin t-ன்னு வரும் இல்லையா? ஸோ வாட் இஸ் மை dy by dx? ஸோ இது வேல்யூ என்னது, dy by dt divided by dx by dt-ன்னு எழுதிக்கலாமா? ஸோ வாட் இஸ் dy by dt? ஸோ a sin t divided by a 1 minus cos t. சரியா? ஸோ a கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும், sin t divided by 1 minus cos t. So this is the answer for this question. So differentiation of one function, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனால டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, ஓகே. ஸோ லெட் மீ டேக் f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அதே மாதிரி g of x ஃபங்க்ஷனை கொடுத்துருவாங்க, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் f with respect to g அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அப்போ நீ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை f of x-ஐ ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போது d of f டிவைடட் பை dx பண்ணுவீங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் d of g வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, இன்னொரு ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் f of x என்னதுங்க, x to the power x. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜின்னு பேர் வைக்கிறேன். இது என்னது, x log x-ஆ இருக்குது. சரியா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் f அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஜியால். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு df by dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ லெட் மீ ரைட், wait a minute, so let me erase this. So actually நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு f of x என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ f of x is equal to x to the power x. சரியா? சரி, x to the power x. ஸோ அப்போது
இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஎஃப்னு வச்சுக்கலாம். ஸோ டிஎஃப் டிவைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ டி பை டிஎக்ஸை இதால் எக்ஸ் டு த பவர் எக்ஸால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கீழேயும் இதுவும் ஃபங்க்ஷன், மேலேயும் ஃபங்க்ஷன் இல்லையா, கீழேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், பவர்லேயும் பேஸும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், பவரும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபார்முலா நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன எப்படி சால்வ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ யூ ரிமெம்பர் ரைட் கைஸ்? எஸ். ஸோ யூ ரிமெம்பர் ரைட்? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ, ஸோ இங்கே என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ், sorry, wait a minute, I did the error here. Okay. Okay. So இல்லை கரெக்டாக தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபைன். G of x f dash of x divided by f of x plus log of f of x, okay, into g dash of x, okay. So இதான அந்த formula. So let me check once. Yeah, g dash of x log x, okay, fine. Log of f of x solve பண்ணிடலாமா? ஸோ ரெண்டுமே இங்கே g of x x தான், f of x x தான். ஸோ x to the power x into, ஸோ g of x அப்படிங்கிறது x, g dash of xங்கிறது 1, ஸோ divided by இந்த f of x அப்படிங்கிறது x, ஓகே. ஸோ ப்ளஸ் log of xன்னு வருமா, அப்போ g dash of x ஓட வேல்யூ 1. ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஷியேஷனோட வேல்யூ, x to the power x into 1 plus log xன்னு வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் df by dx, ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்ததுக்கும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, g of x. g of x is equal to x log xன்னு எழுதிக்கலாமா? ஸோ g dash of x is equal to, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா UV மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா g dash of x is nothing but differentiating d with respect to x. ஸோ அப்போ என்ன வரும், UVல சால்வ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 log x minus x into 1 by x divided by, sorry, நான் என்ன இது பண்ணிட்டு இருக்கேன், fine. So it's not division, it's multiplication, right? Plus, okay, plus. So u dash v plus u v dash, okay, fine. So இப்போ என்ன கிடைச்சிருச்சு நமக்கு, log x plus 1 கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், df by dg தானே கண்டுபிடிக்கணும், differentiating one function with respect to another. ஸோ அதோட வேல்யூ என்ன வரப்போகுது நமக்கு இங்கே, ஸோ df by dx divided by dg by dx. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன வருது, x to the power x 1 plus log x. ஸோ அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 1 plus log x. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு you will be getting the answer as x to the power x. ஸோ இதுதான் வந்து differentiation of x to the power x divided by with respect to different x log x, okay. So this is how you solve this question. இப்படி தான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், சரியா. ஸோ இந்த செஷனில் நம்ம ஆல்மோஸ்ட் எனது எக்ஸாம்பிள் 10.28 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரியா. இன்னும் நமக்கு ஒரு 7லேருந்து 8 எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துடலாம், ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஸோ ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு இல்லையா. ஸோ ஒன்று லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு சால்வ் பண்ணும், ஸோ ஒன்று வந்து வித் ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதரில் சால்வ் பண்ணும்,
ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு வேரியபிள் இருந்துச்சுன்னா எப்படி டிஒய் பை டி எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா பார்த்தோம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரே ஒரு கான்செப்ட், அதாவது ஹையரோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் சம்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துடலாம். ஸோ இந்த செஷன் ரொம்ப ப்ரொலாங்காக போச்சு அப்படின்னா ஸோ யூ ஓன்ட் டேக் தட் மச் டைம் டு சால்வ் ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ஐ கம்ப்ளீட் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள். லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. See you all in the next interesting class. Tata, bye bye.